ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக ரோஜா செடிகளில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான 10 டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ரோஜா செடியை ஆசையாக நர்சரியிலேருந்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வைப்போம். 2 நேரத்துக்கும் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அதை அப்படியே விட்டுருவோம், தொட்டியில் மாற்றாமல். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக உடனே வாங்கிட்டு வந்த உடனேயே தொட்டியில் மாற்றி வச்சுருவாங்க. அப்படி வச்ச ஒரு 15 நாளுக்கு அப்புறமா அந்த ரோஜா செடியை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இலைகள்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி வறண்ட காஞ்ச மாதிரி ஆகிடும். அதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்துட்டு ரோஸ் வளர்க்குற ஆசைகளே வந்துட்டு போயிடும். இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ரோஜா செடியை எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்து வளர்க்கணும், அதுக்குரிய டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம தரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்றது புரியும். அதே மாதிரி உங்களோட ரோஜா செடியும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வளர்க்கவும் முடியுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் உடனே தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ மாற்றி வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 2 டேஸ் அல்லது 1 வீக்குக்கு அப்புறமாவது நம்மளோட தண்ணி அதை அடாப்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும். 2வது டிப்ஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு காரணமே நம்ம வைக்கிற மண் கலவை தாங்க. மண், கொக்கோ பீட், நார்மல் கார்டன் சைடு இருந்தாலும் ஓகே தான், இல்லை செம்மண் இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, சேட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ரோஜா செடியை வைக்கும்போது நல்லாவே க்ரோத் ஆகி வளருங்க. கலவை எந்த மாதிரி எடுக்கணும், எவ்வளோ ரேஷியோவுக்கு எடுக்கணும் அப்படின்றத நான் ஃபுல் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நார்மல் சின்ன சைஸ் பாட்டாக இருந்தாலுமே போதும். ஏன்னா இதில் வந்துட்டு வேர்கள் அதிகமாக இருக்காது. நீங்கள் ரொம்ப பெரிய தொட்டியை வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்காது. அது வளர்கிறதுக்காக இருக்கட்டும். நம்ம செடிகளுக்கு தேவையான அளவுக்கு பாட் இருந்தாலே அது வளர்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. க்ரோத்தும் நல்லா இருக்கும். 4வது டிப்ஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோசா செடியை பொறுத்த வரைக்கும் மண் தரையில் வைக்கிறத விட தொட்டியில் வைக்கிறதாங்க பெஸ்ட்டானது. ஏன்னா நாட்டு ரோஸ் வந்துட்டு நீங்கள் மண்ணில் வைக்கும்போது நல்லாவே க்ரோத் ஆகி வரும். அதே மாதிரி மண் தரையில் நம்ம பெங்களூர் ரோஸ், பட்டன் ரோஸ் இந்த மாதிரிலாம் வைக்கும்போதுட்டு அதிகமான க்ரோத் இருக்காது. அதிகமான க்ரோத் இருக்காதுன்னு சொல்கிறத விட அது வராது, சிறப்பாக வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே ரோஜா செடியில் பூ வந்துட்டு பூத்து முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி கொடுக்கணும். அப்படி நம்ம கட் பண்ணி கொடுக்காமல் இருக்கும்போது செடிகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். 6வது டிப்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடியில் இப்போ மஞ்சள் இலைகள்லாம் வருது. அந்த மஞ்சள் இலைகள் வரும்போது அதை நீங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த சத்துக்கள்லாம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 7வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரோஜா செடியில் இந்த மாதிரி கிளைகளை பெருசாக வளர விடக்கூடாது. நீங்களே அதை பார்த்து பொறுமையாக வந்துட்டு சின்னதாக இருக்கும் போதே கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த கட் பண்ண பிரான்ச்சஸ்லேருந்து 2-3 கிளைகள் பக்கவாட்டுகள் வந்துட்டு அதிகமாக வரும். இந்த பக்கவாட்டு கிளைகள்லாம் நல்லாவே க்ரோத் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 8வது டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா செடியில் வந்துட்டு அதிகமாக தாக்கக்கூடிய நோய் வந்துட்டு மாவு பூச்சி, சாறு உறிஞ்சா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்கை வந்து கரைசலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நீம் ஆயில் அப்படியே கடையிலேயே கிடைக்கும். அதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மண்ணுகளுக்குமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். இல்லை அப்படின்னா நம்ம மண் கலவை மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம வேப்பம் புண்ணாக்கை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். 9வது டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரோஜா செடியில் மொக்குகள் வந்துட்டு அதிகமாக கருகுதல் பிரச்சனை வரும். பனி இருந்தாலும் கருகும், வெயில் அதிகமாக இருந்தாலும் கருகும். இல்லது அப்படின்னா நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தாலும் பூக்கள் வந்துட்டு கருகி போகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மொட்டுகள் கருகுது இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆலோவேரா ஜெல் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா கூல் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதுமானது. 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது செடியில் உள்ள மொட்டுகள் வந்துட்டு கருகாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 10 பார்ப்போம். ஸோ ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு பொதுவாக வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் போய் அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் தொட்டியில் போட்டுருவோம். அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு, வெங்காய வேஸ்ட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சு 2 நாளைக்கு அதை வடிகட்டி போடுங்க. அந்த குப்பையோடு சேர்த்து வந்துட்டு போட்டுறாதீங்க. உங்களுக்கு அப்படி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு மண்ணில் கம்போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரோஜா செடிக்கு மண் கலவை ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மண் கலவைக்குள்ளேயே வந்துட்டு அடியில் நீங்கள் இது பண்ணிவிட்டு
அப்படி கூட நம்ம வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ரோஜா செடிகள் நல்லா கொத்து கொத்தாக வளர்கிறதுக்கான நிறைய டிப்ஸ்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நிறைய ஆர்கானிக்கான முறையில் எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.